நெறைய பிரச்சனைகளுக்கு வசியமை தீர்வு குடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப மொத்தம் எத்தன வகையான வசியமைகள் இருக்கு மேம்? வஷிமை எண்ணில் அடங்காம இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. வசியமை என்னன்னா, ரொம்ப கிளாம் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரிலலாம் நெறைய பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் உண்மைதானா மேம்? கிளாம் இண்டஸ்ட்ரியில நெறைய பேர் பயன்படுத்துறாங்களா? ஏன்னா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முக விஷயமும் இருக்கணும். பேசும்போது அந்த பேச்சு சாதுரியத்துல உங்களுக்கு அந்த நாக்குல சரஸ்வதி கடாட்சம் வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சரஸ்வதியை வச்சு வஷிமையும் நாங்க பண்ணி தரோம். இந்த வஷிமை இந்த இதுக்கு பயன்படும் அப்படின்னு இயற்கையே நமக்கு ஒரு அசரதியாக கொடுத்த வாக்கு. அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அதில் இருக்க பெனிஃபிட் எல்லாமே தெரியுது. நானும் இது சாதாரண அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி தான் போனது. அந்த மூலிகை நினைச்ச நேரத்துக்கு கிடைக்காது. நமக்கு அது கிடைக்கணுங்கிற யோகம் இருந்தாலும் அந்த மூலிகை நம்ம கண்ல படுங்கிறது. அது எவ்வளோ நாளைக்கு அந்த மூலிகை விளையும்? மழை காலங்களில் போக முடியாது. இப்போ ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு போனாங்க, மூலிகையை பறிக்க போனாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில மரங்கள் இருக்குது. அந்த மரம் அப்படியே இருக்கும்போது டக்குன்னு அந்த மரத்தை டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்க அந்த காற்று அப்படி பட்டு அவங்க மயக்க நிலையில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால எழுந்துக்கவே முடியாது. காலபைரவர் அந்த காலத்தை மாத்துறவங்க, அந்த சக்கரம்லாம் இருக்கிறதெல்லாம் கன்ஃபார்மாக உண்மைதான். அந்த மூலிகையை கொண்டு அதை நிறைய மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு, மூலிகை பறிக்கிறதுக்கு முன்னாடியும் சில மந்திரங்கள் இருக்கு, சாதனை இருக்கு மாதிரி. ஸோ அதை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய காய வச்சு அதை மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு அதுலேருந்து நாங்கள் அந்த மையை எடுப்போம். அதுக்கு ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும். ஏஞ்சல் யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசியத்தில் சிறந்து விளங்கும் அஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. மேம் நம்ம கிட்ட நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாருமே நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க. நம்ம ஷார்ட்ஸ்லாம் நல்லா வியூஸ் போகுது. நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. ஸோ ஷார்ட்ஸ் பாக்குறவங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்க அப்படின்னாலும், யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க. இப்போ வசியமை என்னன்னா, ரொம்ப கிளாம் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியிலலாம் நிறைய பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். என்னன்னா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு படங்கள் கிடைக்கிறதுக்குலாம் கூட அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் உண்மைதானா மேம்? கிளாம் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பயன்படுத்துறாங்களா? கண்டிப்பாக உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக விஷயமும் இருக்கணும். ப்ளஸ் நம்ம பேசும்போது அந்த பேச்சு சாதுரியத்தில் உங்களுக்கு அந்த நாக்கில் சரஸ்வதி கடாட்சம் வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சரஸ்வதியை வச்சு வஷியமையும் நாங்கள் பண்ணித்தரோம். அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஜாப் இல்லைன்னா, ஜாப் இல்லை ரொம்ப நாளாக ப்ரமோஷன்ஸ் வரலை, ஜாப் கிடைக்கல, இல்லை நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன், அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு எனக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்காம இருக்குது, அடுத்த வேலைக்கு போக முடியாமல் திண்டாடுறவங்க இந்த வஷியமையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீசா அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் ரொம்ப நாள் வெயிட்டிங்கு, ஸ்டடீஸ்க்காக சீட் கிடைக்காம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது, ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க, ஒரு வாட்டி கூட பாஸ் பண்ணவே முடியல, ஆனால் இதை பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாம் படிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பாஸ் பண்ண முடியாது, எத்தனை வாட்டி போனாலும் ஃபெயிலியர் ஆகுது. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வஷியமை கட்டாயம் யூஸ் ஆகும். வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேம் இப்போ நெறைய பிரச்சனைகளுக்கு வசியமை தீர்வு குடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப மொத்தம் எத்தன வகையான வசியமைகள் இருக்கு மேம்? வஷிமை எண்ணில் அடங்காம இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொன்று இருக்கு. இப்ப எனக்கு கடவுளால அருளப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒரு டைம் இருக்கும்போது நமக்கு இந்த வஷிமை இந்த இதுக்கு பயன்படும் அப்படின்னு இயற்கையே நமக்கு ஒரு அசரதியா கொடுத்த வாக்கு. அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அதில் இருக்க பெனிஃபிட் எல்லாமே தெரியுது. நானும் இது சாதாரண அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி தான் போனது. ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ண பண்ண போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அபரீதமான சக்தி இருக்குது அப்படின்னு. இப்போ எனக்கே உடம்பு சரியில்லைன்னா, இப்போ எனக்கு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படி கொஞ்சம் இப்படி பார்த்தேன் அப்படின்னா, அடுத்த நிமிஷம் அதுக்குரிய தீர்வு எனக்கு துளசியோ இதுவோ கண்ணில் காமிச்சு அந்த மெடிசன் எடுத்து சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அனுபவிச்சு நம்ம வரும்போது அந்தந்த விஷயங்கள் நமக்கு புலப்படும் போது சரியாக மக்களுக்கு நம்ம அனுபவிச்சு மக்களுக்கு ஏன் நம்மளால் முடிஞ்சதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த இந்த இது.
மேம் இப்போ நம்ம வந்து வசியமைன்னு சொல்லி பேசும்பொழுது மேம் பார்க்குறவங்களுக்கு வந்து நெறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ இந்த மை வந்துட்டு அவங்க எப்படி ரெடி பண்ணுவாங்க? அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். நம்ம வந்துட்டு மூலிகைகள்லாம் போட்டு அது எப்படி ப்ரிப்பேர் பண்றோம். நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நீங்க நெறைய வந்துட்டு மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு குடுப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அது வந்துட்டு ஒரு டீட்டெயில்டான ப்ராசஸா நம்ம ஆடியன்ஸ்க்காக சொல்லலாம் மேம். அப்படி அது பண்ண முடியாது. ஏன்னா சில ம். ரகசியங்கள் இல்ல அவ்ளோ ரகசியமா வேண்டாம் மேம். அவ்ளோ ரகசியம்லாம் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு மேலோட்டமா என்னன்னா, என்னென்ன விஷயங்கள் இப்போ மூலிகைகள்லாம் போடுவோம்னு தெரியும். ஸோ அந்த மூலிகைகள்லாம் என்னென்ன மூலிகைன்னு நம்ம வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம். பட் ஆனா அது எப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கும்? நீங்க அத எப்படி சோர்ஸ் பண்றீங்க? அத நீங்க வந்துட்டு எப்படி ரெடி பண்றீங்க? இப்போ அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா, இப்போ நீங்களே பண்ணுவீங்களா? இல்ல உங்களுக்கு ஹெல்ப் வச்சிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி மேம். நமக்கு ஹெல்ப் வச்சிருப்போம். ம். அந்த மூலிகைகள எடுத்துட்டு வரதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. ம். அவங்க கொண்டு வருவாங்க மலையிலிருந்து. அவங்க எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் ஆ காலதாமதம். அவங்க இப்ப ஒரு அந்த 1 டே ஆகும் ஆ அவங்க எடுத்துட்டு இப்ப நம்மளுக்கு வரதுக்கு. வந்து என்னன்னா, இப்ப மூலிகை வந்துட்டு அங்கேயே இருக்கும். இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மூலிகை வந்து நெனச்ச நேரத்துக்கு கிடைக்காது. நமக்கு அது கிடைக்கணுங்கிற யோகம் இருந்தா தான் அந்த மூலிகை நம்ம ஆமா. கண்ல படுங்கிறது. அது எவ்வளோ நாளுக்கு வந்து அந்த மூலிகை விளையும். நம்மளுக்கு இப்போ இந்த டைம்ல தான் இந்த மூலிகை நமக்கு கிடைக்குமா இருக்கும். சில டைம்ல கிடைக்காதா இருக்கும். நம்ம கிடைக்கும்போது நம்ம போணுமா இருக்கும். ஸோ அத பத்திலாம் சொல்லுங்க மேம். மழை காலங்கள்ல போக முடியாது. இப்போ ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு போனாங்க, மூலிகை பறிக்க போனாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில மரங்கள் இருக்கு. அந்த மரம் வந்து அப்படியே இருக்கும்போது, டக்குன்னு அந்த மரத்த டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில இருக்க அந்த காத்து அப்படி பட்டு அவங்க மயக்க நிலையில போயிடுவாங்க. ஸோ ம். அதுக்கப்புறம் அவங்களால எழுந்துக்கவே முடியாது. அது காலையில பறிக்க போனாங்கன்னா, தெரியாம டச் பண்ணிட்டாங்கன்னா விழுந்துட்டாங்க. அப்படி ஓகே. விழுந்தோன்னா அவங்க அப்ப அந்தி ரொம்ப சாயிற நேரத்தில தான் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளா தான் போகணும். ஆமா. ம். அந்தி சாயிற நேரத்தில தான் திருப்பி அத பறிச்சுட்டு, ம். அவங்களால திருப்பி எழுந்துருச்சே வர முடியும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. ஸோ அந்த மாரி காடுகள்ல போகும்போது அவங்க எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரும்போது அதுக்கு தான் அந்த கூலிய மட்டும் நாங்க குடுக்காம இருக்க மாட்டோம். கரெக்ட்டா. ம். அந்த மூலிகைய கொண்டு வந்து அத நெறைய மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு மூலிகை பறிக்கிறதுக்கு முன்னாடியும் சில மந்திரங்கள் இருக்கு. சாப நிவர்த்தி மாரி. ஸோ அத பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து, அத வந்து கொஞ்சம் நெறைய காய வச்சு, அதுக்கப்புறம் வந்து அத அத வந்து மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு, ஹோமங்கள் போட்டு, அதுலேருந்து நாங்க அந்த மைய வந்து எடுப்போம். அதுக்கு ஜாதக ரீதியா ஒவ்வொருத்தங்களுக்கு டிஃபர் ஆகும். ஒவ்வொரு மாதிரியான வஷ்ய பூஜை இருக்கு. ம். அது வந்து சீக்ரெட் தான். அது சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்கன்னு சொன்னாலும் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில ரகசியங்கள் வந்து பாதுகாக்கப்படுது. சில ரகசியங்கள் நமக்கே சொல்றது இல்ல. அப்படி சொல்றாங்க அப்படி சொன்னா, 22 வருஷம் ஆச்சு நானு அந்த ரகசியங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே. ஸோ, ஒவ்வொரு வாட்டியா ஒவ்வொன்னா ஆனா அதுக்கு முன்னாடி சரியான அ சரியான இடர்பாடுகள வந்து சந்திச்சு தான் வந்திருக்கேன். ஸோ, அதெல்லாம் கடந்து வந்து கடைசியில கடவுளா பார்த்து இந்தா ம். அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? ஸோ, அந்த மாரி தேர்ந்தெடுத்து இப்படி வந்து உட்காந்து பேசுறது தான் நான். ம். மேம் அந்த 22 வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பீரியட் பத்தி சொல்லுங்க மேம். நீங்க எப்படி நீங்க அதுக்குள்ள வரணும்னு நெனச்சீங்க? அந்த 22 வருஷங்கள் வந்துட்டு உங்களுடைய ஜர்னி எப்படி இருந்துச்சு மேம்? 22 வருஷம்னா நான் வந்து சுத்தமா சுவாமி பக்தியோ, இதுவோலாம் கிடையாது. நான் வந்து ஜாலியா ஆடி பாடிட்டு இருந்தவங்க தான் நானு. ஒரு 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 சில காலகட்டங்கள்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஏற்படும். அது ஃபேமிலியா இருக்கணும், இல்ல அவுட் சைடு எதுலயோ. ஆனா நம்ம இந்த பூமியில வாழ்ந்தாகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. ம். எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கிறச்ச, அப்ப எனக்கு சில கஷ்டங்கள் வரும்போது மகாலட்சுமிய ஏதோ நான் ரோட்ல போயிட்டுருக்கும்போது, அப்படி இருக்கும்போது ஒரு புக் வந்து என் கையில கிடைச்சது. பார்த்தா அது வைபவலட்சுமியோட ம். புக்கு. அந்த டைமு நான் வந்து எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்னால நானும் கண் கலங்கி நின்னபோது, அந்த புக்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். ம். பூஜை பண்ண ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் எங்களோட தாத்தா வந்து சித்தர் இல்லையா? ஸோ அவர்லாம் கனவுல தோன்றி, அதுக்கப்புறம் நெனவுலயும் வந்து ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிச்சது. ஓகே. அப்ப நடக்கும்போது நான் வந்து காஞ்சிபுரம்ல காஞ்சிபுரம்ல வந்து நெறைய அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அம்பாலோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் நான் பண்ணி குடுக்குறேன். அந்த மாரி பண்ணி குடுத்துட்டே இருக்கிறச்ச, அங்க வந்து பாலபெரியவா வந்து கூப்ட்டாங்க. ஒரு 10,00,000 பேர் இருந்திருப்பாங்க. கூப்ட்டாங்க, "வா, என்ன?" அப்படின்னும்போது, அப்ப அவரு ஆசீர்வதிச்சு, "இந்த ஃபீல்டு தான்" அப்படின்னு. அப்ப நான் வந்து வெளியில வந்துட்டு சிரிச்சேன். "இப்படிலாம் நான் போமாட்டேன். நான் ஜாலியா இருக்கேன். நான் வாழணும்" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் ஒண்ணு ஒண்ணா பார்த்தீங்கன்னா, கடைசியில அந்த ம். சர்வீஸ் மைண்ட அந்த இதுக்கு பக்குவப்படுத்திருச்சு கடவுள். ம். அந்த மாரி பக்குவப்படுத்தும்போது தான் சில ஏஞ்சல்ஸு நமக்கு நேரடியா காட்சி குடுத்தது. பைரவர் காட்சி குடுத்தது. காலத்த மாத்துனது.
காலபைரவர் அப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் கன்ஃபார்மாக உண்மைதான். நீங்கள் ரொம்ப பர்சனலாக எனக்கு கேட்குறீங்க. நான் ரொம்ப நீராக போயிட்டுருக்கேன். ம். ஸோ அதனால இது போதும்னு நான் நினைக்கிறேன். அது ஓகே மேம். ஏன்னா எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் தெரிஞ்சுக்கும்போது காலபைரவர் அந்த காலத்தை மாத்துறாங்க. அந்த ம். சக்கரம்லாம் இருக்கிறதெல்லாம் கன்ஃபார்மாக உண்மைதான். ம். ஸோ அந்த காலத்தை மாத்திட்டு, அதுக்கப்புறம் இங்கே நம்மளால 4 பேருக்கு உதவி ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. முக்கியமா லேடீஸ் ம். அப்படிங்கிறது. எல்லாரும் எல்லாத்தையும் கடந்து தானே ம். வரணும். நம்மளும் அந்த கடந்து தான் வந்திருக்கோம். அந்த மாரி வர்றச்ச நெறைய லேடீஸ் வந்து நான் பார்க்கும்போது ரோட்ல அடி வாங்குறாங்க. அப்புறம் வந்து சிலர் வந்து தனிமையில கஷ்டப்படுறாங்க. சிலர் வந்து வெளியில அ அவங்களால வேலையே செய்ய முடியல. சில ஆட்களால துன்புறுத்தப்படுறாங்க. அப்புறம் பணத்தினால கஷ்டப்படுறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ரொம்ப பிரேவா இருங்க லேடீஸ். எல்லாத்துக்குமே சொல்றது ரொம்ப பிரேவா ஒருத்தன் இல்லையா ஒருத்தங்க கஷ்டம் குடுக்குறாங்களா, அவங்கள விட்டு விலகிடுங்க. விலகிட்டா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும். அப்ப இன்னும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறது ம். தான் உண்மை. ஸோ அத வந்து புரிஞ்சுக்காம நீங்க ஒரே இடத்துல கீப் ஆன் அப்படி இருந்தீங்கன்னா, உங்களால வேற விஷயத்த நோக்கி ம். கடவுள் நல்லது குடுக்கறத உங்களால ம். பார்க்க முடியாது. ஸோ அதனால நீங்க வந்து நல்லது ம். ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்துல உங்களுக்கு அவமானமோ, இல்ல ஒரு விஷயத்துல ஒருத்தங்க நேர்மை இல்லாம இருக்காங்களோ, இல்ல வேற விதமா வந்து பணத்தினால இதனாலயோ இல்லையோ குழந்தைகளாலயோ, இல்ல வெளி வட்டாரத்தினாலயோ துன்பப்படுறீங்களா, அதுலேருந்து வெளியில வந்துருங்கன்றேன். ம். வாழ்க்கை வந்து வாழறதுக்கு தானே தவிர, நம்ம நம்ம இத்தனை ஒரு பூமியில நமக்காக ஒரு சின்ன இடம் கூடமா கிடைக்காது. ம். அத நோக்கி நீங்க தைரியமா முன்னுக்கு வந்தீங்கன்னா, கதவுகள் வந்து தானா வழி திறக்கப்படும். நீங்க எந்த லட்சியத்த நோக்கி போறீங்களோ, அந்த லட்சியத்த கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. ஓகே மேம். நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நெறைய விஷயங்கள் வந்துட்டு பேசியிருந்தீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ. நன்றி.